கடைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இளநிலை உதவியாளர் பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். பொது மாறுதல் கலந்தாய்வு அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளிலேயே பணி அமர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் நிறுவன இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்தபடி அந்த அரசாணையை மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலமாக அரசாணை 20ஆக மாற்றி அதை சிறப்பு தேர்வு நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதன்படி எங்களுக்கு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு பரிந்துரை செய்து கடிதம் வரப்பட்டது. அந்த கடிதத்தின்படி எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்தார்கள் என்று நாங்கள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் அவர்களிடம் கேட்ட பொழுது இதுவரை எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. இது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு எங்களுடைய துறை அமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே காவல்துறை மூலமாக கைது செய்யப்பட்டு இன்று நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து